அந்த வந்து பல வரலாற்றுகள் வந்து யார் கொடியை கொண்டு வருவது, யார் கொடியேற்றுவது, யார் இசை இது பண்றது, யார் முதல் பந்தி இது பண்றது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரலாற்று இந்த கட்டமைப்புகள் இருக்கின்றன. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் கொண்டிருக்கீங்க. அது கரெக்ட். அடுத்து திராவிட இஸ்லாமிய கட்டமைப்பு சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பல்வேறு வரலாற்று நீங்க பார்க்கலாம். நீங்க பார்க்கறது கலைகளோட பார்வை. எத்தனை பேருக்கு தமிழ் முஸ்லிம்கள் வந்து சிலம்பத்தில் வந்து மிக சிறந்தவர்கள்? சிலம்பம் இது எல்லாமே இது வந்து ஆழ்வார்த்தங்கரை கந்தூரி விழா. ஆழ்வார்த்தங்கரை வந்து திருநெல்வேலியிலிருந்து உங்களுக்கு போறப்ப வைணவர்களின் பாடப்பட்டாங்க. ஆமா, அங்க பாத்தீங்கன்னா சிலம்பம் ஒவ்வொரு தந்திரிகளும் சிலம்பாட்டம் இருக்கும். முஸ்லிம் மட்டும் சிலம்பம் ஆடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தர்கா விழாக்களையும் ஏதோ ஒரு கலை அம்சம் வந்து இருக்கு. அதே மாதிரி இசைக்கான இடம் நாகூர் தர்கா போறோம். நாகூர் தர்கா அங்க வந்து அதுக்கு ஆஸ்தான வித்வான் அப்படின்னு கர்நாடகத்தில் இன்னைக்கும் வந்து குறிப்பிட்ட நேரங்களில் வந்து உங்களுக்கு மங்கள இசை தமிழ் நாதஸ்வரம் வந்து நாகூர் தர்காவில் இசைக்கப்படுகிறது தினமும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கடற்கடந்த தமிழர்கள் கடற்கடல் நம்ம பலதை விட்டுடுறோம். இப்போ கூட அண்மை காலத்தில் வந்து ஆள்காட் குப்பம் அங்கே போயிருந்தோம். போனப்போ அங்கே ஒரு மீனவர் வந்து செப்ப கிட்டத்தட்ட அந்த மேத்தா பிள்ளை அதெல்லாம் சொன்ன மாதிரி இவர் சொன்னார், நாங்கள் எவ்வளோ சாமிக்கு கூட சொல்லி, ஆனால் கடலில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா நாங்கள் நாகூர் ஆண்டவர் மட்டும்தான் வெளியே. உடனே வந்து எங்களுக்கு புயல் எந்த இதில் நாங்கள் சிக்கினாலும் காற்று தசை மாறி எங்களை பத்திரமா வந்து என்ன அவர் சொன்னார், நீங்க போனீங்கன்னா இங்க காசி மேட்டெல்லாம் போனீங்கன்னா ஆண்டவர் நாகூர் ஆண்டவர் தான் இருக்கும். அதெல்லாம் உங்க ஆளுங்க படகு நினைக்காதீங்க, அதான் எங்க ஆளுங்க படகு, நாங்க தான் அந்த பேர் வச்சிருக்கோம். என்ன இது ரியாலிட்டி. அதாவது இன்னொரு டிஃபரெண்ட் 1980 இலங்கை இனக்கலவரத்தின் முன்னர் வரை வந்து தமிழக படகுகள் மீனவர்களோட படகுகள் வந்து பெரும்பாலும் பச்சை கொடியோட நாகூர் பச்சை கொடியோட தான் இருக்கு. இலங்கை கலவரம் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்திய கொடியை வந்து அங்கே போகுது. அதுக்கு முன்னாடி இந்த பச்சை கொடி தான் மீனவரோட பச்சை. ஸோ இது வந்து ஏதோ இந்த வாழ்க்காட்டு இல்லை, இங்கேருந்து நீங்கள் தமிழ் கடற்கரையோடு முழுக்க போனீங்கன்னா நாகூர் ஆண்டவர் தான். ஏன்னா அது மட்டும் இல்லை,